வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் என்ஆர்ஐ தமிழர் பேங்கிங் சேனலில் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி விஎஸ் எஸ்ஐபிங்க. ஸோ இந்த ஆர்டி எஸ்ஐபி இதில் ரெண்டில் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எதில் அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, ஆர்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரெக்கரிங் டெபாசிட்டுங்க. இந்த ரெக்கரிங் டெபாசிட்டை நீங்கள் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சுருக்க எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேயும் பண்ணலாம். லைக் நேஷனலைஸ் பேங்காக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் பேங்க்காக இருக்கலாம், இல்லை ஃபாரின் பேங்க்ஸாக இருக்கலாம், ஈவன் தோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக இருக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து இந்த பேங்கிங் டேர்ம்ஸில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து மந்த் ஆன் மந்த் என்னால் நான் ஒரு அமௌண்ட் போர்ஷன் ஒரு பார்ட் அமௌண்ட் நான் வந்து மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறேன், லைக் 1000 rupees ஆர் 5000 ஆர் 10,000 50,000 வாட் எவர் உங்களுக்கு எவ்வளோ நீட் இருக்கோ, உங்களால் எவ்வளோ முடியுமோ மந்த் ஆன் மந்த்தாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பேங்க்கில் வந்து ஆர்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ரெக்கரண்ட் டெபாசிட். ஸோ இது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும். இந்த ரெக்கரண்ட் டெபாசிட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா கேரண்டீடாக பேங்க்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லிடுவாங்க. லைக் 5% இருக்கலாம், இல்லை 5.5% இருக்கலாம், இல்லை 6% இருக்கலாம். அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற டென்யூரை பேஸ் பண்ணி எல்லா பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மந்த் ஆன் மந்த் போகிறப்ப அந்த டென்யூர் முடிஞ்சோன்னா அதுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டு வித் இன்ட்ரெஸ்ட் வந்து கேரண்டீடாக உங்களுக்கு வந்துடும். இதுதான் ரெக்கரிங் டெபாசிட்டுங்க. சேம் இதே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ சேம் திங் அதே மாதிரி தான் உங்களால் மந்த் ஆன் மந்த் எவ்வளோ பண்ண முடியுமோ, லைக் 1000 5000 வாட் எவர் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதே மாதிரி சேம் லைக் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் நீங்கள் என்ன அமௌண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு நீங்கள் எந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஆனால் இந்த எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கேரண்டீட் கிடையாது. ஏன்னா இந்த எஸ்ஐபிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் என்ன ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ ஆர்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன், எஸ்ஐபி அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ க்ளோசர் அங்களுடைய ஆப்ஷன் மட்டும் தாங்க. ஆட்டோ ரினிவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஈவன் தோ நீங்கள் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா 1 year முடியுது இல்லை 2 years முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரினிவல் ஆப்ஷன் அதில் உண்டு. ஸோ 1 year 2 years முடிகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபாலும் அதோட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கூட உங்களுக்கு ஆட்டோ ரினிவல் ஆகும். இல்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து மந்த்லியோ இல்லை குவார்ட்டர்லியோ கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ரிமைனிங் உங்களோட பிரின்சிபல் ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகும். ஆனால் இந்த ஆர்டியில் ஆட்டோ ரினியூவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்க. நீங்கள் எந்த டேர்ம் சூஸ் பண்ணுறீங்க, லைக் 1 year யூஸ் பண்ணுறீங்க, இல்லை 2 year சூஸ் பண்ணுறீங்க, இல்லை 3 year சூஸ் பண்ணுறீங்க, என்ன டேர்ம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேர்ம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் வந்துடும். ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க அந்த அமௌண்ட்டு வந்துடும். இன்கேஸ் பிட்வீனில் இடையில நீங்கள் வேணுனாலும் இந்த ஆர்டி அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை நாள் உங்களுக்கு எத்தனை மந்த்து பிடிச்சிருக்காங்க, ஸோ அந்த டேட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ப்ளஸ் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் லைக் வந்து 1% அது மாதிரி லெஸ் ஆகி ரிமைனிங் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களோட அக்கௌண்ட்டு கிரெடிட் வந்துடும். இது ஆர்டிலங்க. சேம் இது எஸ்ஐபி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் லைஃப் லாங் தரலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 years 15 years ஈவன் தான் பார்த்தீங்கன்னா 2099 அதாவது 2099 வரைக்கும் கூட நீங்கள் வந்து எஸ்ஐபியில் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இத்தனை லாங் டேர்ம் கொடுத்துருக்கேனே இடையில நான் க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இந்த எஸ்ஐபியில் நீங்கள் சூஸ் பண்ணிக்க ஃபண்டை பேஸ் பண்ணி இன்கேஸ் ஓப்பன் ஹெண்டட் ஃபண்டு அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரியும் 1 yearக்குள்ளே க்ளோஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் வரும். அது போக நீங்கள் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்டினியூ போயிட்டு இருக்கு அப்படின்னா சேம் டைம் உங்களால் வந்து ஒரு சர்டன் ஒரு கமிட்மெண்ட் வருது, என்னால் இப்போதைக்கு வந்து என்னால் க்ளோஸ் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னா, பட் என்னால் மந்த்லியும் பே பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனை கேன்சல் பண்ணலாம் இந்த எஸ்ஐபியில். ஸோ எத்தனை நாள் நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் உங்கள் மந்த்ரம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகாது. ரிமைனிங் நீங்கள் எப்போ மறுபடியும் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்களோ சேம் டைம் அதே மாதிரி அந்த எஸ்ஐபியில் வந்து மறுபடியும் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எனபிள் ஆயிரும். ஸோ மந்த் ஆன் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒரு யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகி உங்களோட போர்ட்ஃபோலியோ அதாவது உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டு வித் என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்கோ அது அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் இந்த எஸ்ஐபியிலங்க.
நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் ஆர்டி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் எப்படி ஆர்டி ஸ்டார்ட் பண்ணால் உங்கள் பேங்க்கில் பாஸ்புக் போட்டு தராங்களோ சேம் லைக் அதே மாதிரி எஸ்ஐபியில் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாம். ஈவன் தோ இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸாக உங்களோட நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்க்ஸ், எல்லா ஏஎம்சிலையும் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணிடுறாங்க. எப்போ வேணாலும் நீங்கள் அதில் வியூ பண்ணி கூட பார்த்துக்கலாம். வேணால் நீங்கள் வெப்சைட்டில் கூட அதோட ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாமுங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதுக்கு காமனாக உள்ள இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்த் ஆன் மந்த் பேமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? இன்கேஸ் ஏதாவது ஒரு மந்த் வந்து உங்களால் பேமெண்ட் பண்ண முடியல, நீங்கள் மறந்துட்டீங்க, ஃபண்ட்ஸ் வைக்க முடியல அப்படின்னா, அது ஆர்டியாக இருந்தாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, அந்த மந்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசிஎஸ் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஃபண்ட் இல்லை அப்படின்னா பவுன்ஸ் ஆயிரும். ஸோ பவுன்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு எந்த சார்ஜஸும் வராது. அது எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, ஆர்டியாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே காமன் தாங்க. அதே மாதிரி இதுக்கு முக்கியமான உள்ளது பார்த்திங்கன்னா டேக்ஸ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பேங்க்கில் நீங்கள் எஃப்டி போடுறீங்க இல்லை ஆர்டி போடுறீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40,000 மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா டிடிஎஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆயிரும். ஸோ 40,000 மேலே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்து கிரெடிட் வந்துச்சு, நீங்கள் வந்து எஃப்டி ஆல்ரெடி போட்டிருக்கீங்க இல்லை புதுசாக ஆர்டி போடுறீங்க அப்படின்னா, ஓவரால் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 40,000 மேலே வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து எக்ஸிட் ஆணுச்சு அப்படின்னா 10% டிடிஎஸ் அப்படிங்கிறத பிடிச்சிருவாங்க. சேம் திங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிலையும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு இருக்குது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னும் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா என்னோட பதிவில் வேறு பதிவில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன். டேக்ஸ் லாபம் பாருங்கள். நீங்கள் என்ன ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஈக்விட்டி ஃபண்டா, டெப்ட் ஃபண்டா, அதை பேஸ் பண்ணி உங்களோட ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிலையும் டேக்ஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுங்க. அதே மாதிரி இந்த ஆர்டி, எஸ்ஐபி நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களோட நாமினி நீங்கள் கொடுத்துக்கலாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக அப் டு 4 பேர் வரைக்கும் நீங்கள் நாமினி பண்ணலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்ஸில் ஜென்ரலாக நீங்கள் ஒருத்தவங்க தான் நாமினி பண்ணுவீங்க. சேம் லைக் எஸ்ஐபியில் நீங்கள் ஒருத்தவங்க நாமினி பண்ணலாம். பட் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 4 பேர் வரைக்கும் நாமினி பண்ணலாம். ஸோ பர்சன்டேஜ் பேசிஸ் பார்த்தீங்கன்னா 25 அது மாதிரி வந்து 100% 4 பேர்கிட்ட நீங்கள் நாமினி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மந்த்லி ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணணும் அவ்வளோதான், எனக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தால் பரவாயில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இல்லை என்னோட இன்ஃப்ளேஷன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 6% இருக்குது. ஸோ 6% இன்ஃப்ளேஷனே இருக்குன்னா அதுக்கு மேலே எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தால் தான் நான் ஃப்யூச்சர் இன்ஃப்ளேஷன் வந்து நான் பீட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, லாங் டேர்மாக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும். இதில் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 50,000 மேலே எக்ஸீட் ஆகாத மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருக்கீங்க அப்படின்னா, லைக் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது எஸ்ஐபிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் என்னோடய வருஷம் 50,000 மேலே இன்வெஸ்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்க கம்பல்சரி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆர்டி இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பேன் கார்டு அப்டேட் ஆகிருக்கணும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் உங்களோட பேன் கார்டும் ரொம்ப மேண்டேட்ரிங்க. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிற நண்பர்களே. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் ஆர் லோன்ஸ் ரிலேட்டட் எங்களோட பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.